சென்னை இந்த வாட்டி ஜெயிச்சே ஆகணும், என்ன செய்ய போகுது, எப்படி ஆட போகுது, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இன்னைக்கு மொத்த ரசிகர்களும் காத்திருக்கிறாங்க. அதுவும் சாலிடா ஆடக்கூடிய பஞ்சாப் கூட பஞ்சர் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் இன்னைக்கு நைட் இருக்கு. அதுக்கு முன்னாடிங்க இதையும் தாண்டி என்னடா பேச போறீங்க அப்படின்னா, நேற்றைய மேட்சுங்க மும்பை மற்றும் இந்த ஆர்சிபி மேட்ச். இந்த மேட்ச் வந்து வாய்ப்பே இல்லை. கடைசி ஓவர் வரையும் திக் 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 ஹார்திக் திக் திக் திக். ஸோ ஹார்திக் பாண்டியா வந்தாரு, கேமை சேஞ்ச் பண்ணாரு, வேற லெவல்ல அடிச்சாருங்க. ஸோ இந்தியன் உடைய பேட்டர்ஸ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ லிவி நேற்று மேட்ச்ல என்ன எக்ஸைட்டட் அப்படின்னா, கோலி நம்ம ரொம்ப நாளா பேசிட்டே இருந்தோம், கோலி 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 கோலி. ஆனால் கோலி சூப்பராக ஆடினாங்க. சூப்பரான அவருடைய ஸ்டார்ட் தான் நேற்று ஆர்சிபி 200+ அடிக்கிறதுக்கு மெயினான ஒரு அடித்தளம், ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் a சாலிட் ஃபவுண்டேஷனை நேற்றைய தினத்துல தான் கோலி தன்னுடைய இன்னிங்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ இதுல ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ற வரையும் தான் பெரிய பிரச்சனை, ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டாரே, நிறுத்தவே முடியாது. ஸோ எப்படி இருந்துச்சு லிவி ஆர்சிபி உடைய பேட்டிங்? ஸோ நேற்று ஆர்சிபியோட பேட்டிங்கை பார்க்கும்போது பயங்கர ஃபயராக இருந்துச்சு. ஏன்னா ஓப்பனிங்லேயே ஃபில் சால்ட்டோட விக்கெட் விட்டாலுமே, இன்னொன்று என்னன்னா, கோலி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஸ்டெடியாக ரொம்ப பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் நேற்று என்ன வெறியில் இருந்தாருன்னே தெரியல. என்னையா நானா ஆட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நேற்று போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. ஏன்னா அவர் அந்த மாதிரி நவுண்டெல்லாம் நம்ம ரொம்ப ஆடிலாம் பார்க்க மாட்டோம். மேக்ஸிமம் கவர் டிரைவ் அடிப்பார், ஸ்ட்ரைட் டிரைவ் அடிப்பார், இல்லைன்னா தூக்கி நேராக 6 அடிப்பார். நேற்று ரொம்ப அழகாக நவுண்டு 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 நவுண்டு. ஸோ பவுலர்ஸை வந்து அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தார். இன்னொன்று, இன்ஜரியிலிருந்து வந்த பும்ரா ஒரு 6 விட்டாரு. அங்கேயே ஆர்சிபிக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 6 பார்க்கும்போது பும்ரா அவ்வளோ வேகமாக போட்ட பாலை நேராக தூக்கி லாங் ஆன்ல அடிச்சாருங்க. 6 சரியான 6. ஸோ அவரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 67-42 பால்ஸ்ல. ஸோ அப்போ நேற்று வந்து ரொம்ப ஃபயராக ஆடிட்டே இருந்தார். இன்னொன்று கூட, நேற்று ஆடவே இல்லை ரொம்ப நாளாக நினச்ச தேவ் படிகல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு கோலி கூட ஒரு நல்ல கம்பெனி கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இவங்க விக்கெட்லாம் விழுந்தோடனே ராஜ் பட்டிதரும் ஜித்தேஷ் சர்மாவும் பார்த்தீங்கன்னா சரியான பேட்டிங். அவங்க பும்ரா யார் வேணா போடுங்க, ட்ரெண்ட் போல்ட் போடுங்க, பும்ரா போடுங்க, யாரு போட்டாலும் நாங்கள் அடிச்சே ஆவோன்னு ஸ்கோரை பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்களேன், 200+ வச்சிருக்காங்க. ஸோ 200+ ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ ராஜ் பட்டிதரும் சரி, ஜித்தேஷ் சர்மாவும் சரி, சரியான பேட்டிங். ஸோ அந்த ஸ்டார்ட் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வாங்கடையில் எல்லாருமே எதிர்பார்த்தது நேற்று மும்பையோட சத்தம் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா மும்பையை தாண்டி ஆர்சிபியோட சத்தம் அதிகமாக நேற்று ஒழிச்சிட்டு இருந்தது. ஸோ நேற்று சாலிட் ஃபவுண்டேஷன் வந்து கோலி அண்ட் படிக்கல் கொடுத்தாலும், அதுக்கப்புறம் ரஜத் படிதாரும் ஜித்தேஷ் சர்மாவை அடிச்ச அடி நொறுக்கிட்டாங்க. ஒவ்வொரு போலர்ஸையும் நிச்சயமா ஆக்சுவலாக வந்து ஜித்தேஷ் சர்மா வந்து இப்படிலாம் விளையாடுவாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சா பயங்கரமாக அடிச்சார் ஒரு 6. அதுவும் கோலி அடித்த 6 ஒன்று. அதுக்கப்புறம் மிட் விக்கெட்டில் தூக்கி வெளியே அடிப்பார். ஸோ அந்த ஷாட்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் அடித்த அடி வந்து ரொம்ப பயங்கரமான அடி. ஸோ 2 விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மும்பையுடைய தோல்விக்கு மும்பையும் நல்லா தானங்க ஆடினாங்க, எங்கெங்க தோத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரத்தில் அதை அனலைஸ் பண்ணலாம். ஆனால் முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸும் லாஸ்ட்டு 6 ஓவர்ஸ், அதாவது 5 ஓவர்ஸும் 2 பேரும் சூப்பராக அடிச்சிருக்காங்க. அதுதான் நேற்று ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ ஆர்சிபி உடைய போலிங் வந்து நம்ம பேசி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி, எஸ் தொடர்ச்சியாக எம்ஐயுடைய தோல்விக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேட்டிங் லைனப் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நேற்று என்னதான் ஆல்ரெடி தீபக் சாரும் ட்ரெண்ட் போல்டும் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்து விளையாடிட்டு இருந்தாரும், நேற்றும் பார்த்தீங்கன்னா பும்ரா தான் அவங்க டீமை கொஞ்சம் ரன்னு கொடுத்து காப்பாற்றினார். அந்த 4 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட அந்த 20 ஓவர்லேயே அவர் போட்ட 4 ஓவர் தான் பார்த்தீங்கன்னா 29 ரன்னு மட்டும் போயிருக்கு. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா 40-45 ரன்ஸ் போட்டு அவங்க பால் எல்லாம் வந்து இந்த பேட்ஸ்மேன் வந்து போட்டு பந்தாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நேற்று மும்பையோட போலிங்குமே எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் நல்லா போட்டார். ஸோ அவரை கொண்டு வராமல் இவங்க ஏன் இன்னும் அந்த போலிங் லைன் அப்போ வந்து இந்த
எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்னே சொல்லிட்டு வச்சு அவங்க இவ்வளோ ரன்ஸ் கொடுத்தாலுமே அவங்கள தான் வச்சு போட்டுட்டு இருக்கிறது தான் நேற்று எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒரு பெரிய மைனஸாக போயிடுச்சு. இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஓப்பனிங் வந்து ஸ்கோர் அடிக்கலை. ஸோ மும்பையில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஹர்திக்கும் எல்லாருமே நின்று அடித்தாலுமே, திலக் வர்மா ஹர்திக் நின்று அடித்தாலுமே அந்த ஓப்பனிங்கில் ரன்னு போகாதுன்றது ஒரு பெரிய மைனஸாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நேற்று மேட்ச்சில் வந்து பேட்டிங் வந்து ஒரு பெரிய கொலாப்ஸாக இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச்சில் திலக் வர்மாவை வந்து ரிட்டையர் ஹர்ட் பண்ணாங்க. அவர் ஹர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத விட அவர் ரொம்ப காயப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த காயப்படுத்தின ஒரு பெரிய இதுக்கு நேற்று வச்சு செஞ்சாருங்க ஆர்சிபி பவுலர்ஸை. வெளுத்தார். ஃபஸ்ட்டு பாலே 4. ஸோ எக்ஸ்ட்ரா கவரில் சூப்பரான ஷாட்டு. ஸோ குருணால் பாண்டியாவை வெளுத்துட்டே இருந்தார். ஸோ நல்லா விளையாண்டாரு. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அவரும் ஹர்திக் பாண்டியாவை மட்டும்தான் ஒரு மேட்சை ஒரு பெரிய லெவலில் திருப்புனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் இன்டென்ட்டாக யாருமே விளையாடல அப்படிங்கிறது தான் அங்கே வந்து நடந்த விஷயம். ஸோ ஒருவேளை சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய ரெக்கார்ட். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் அருமையாக 2015 இந்த ஆர்சிபி ஜெயிச்சதுக்கப்புறம் மும்பையுடைய கோட்டையில் விரலை விட்டு ஆட்டியிருக்காங்க. ஸோ ஆர்சிபியுடைய முக்கியமான தருணம், டேர்னிங் பாயிண்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கடைசியில் போட்ட அந்த 2 ஓவர் தாங்க. ஸோ புவனேஷ் குமார் போட்ட அந்த டெத் போலிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏக்கருங்க ஒவ்வொரு பாலும். ஸோ ஒரு பேட்ஸ்மேன் இப்படி ஆட போகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு பாலும் ஸ்லாட்லே இல்லை, ஒரு பாலும் ஷார்ட்லே இல்லை. ஸோ எல்லா பாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளதான். நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா ஒன்று எல்பிடபிள்யூ இல்லைன்னா போல்டு. ஸோ இந்த மாதிரியான போலிங் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏசில் வுட்டுக்கு வந்து உள்ளே போட்டால் அடிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் தூக்கி ஒயிட் ஏக்கர் போடுறாரு. ஒயிட் ஏக்கர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வெளியில் தான் அடிக்க முடியும். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர்லேயும் டீப் இதுலேயும் பாயிண்ட்லேயும் ஆள் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பரான பிளானில் சூப்பரான ஒரு இதில் அவங்க 2 பேரும் போட்டாங்க. ஸோ எப்படி அந்த ஓவரை கன்வெர்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, விக்கெட் விழுந்தாங்க. நீங்கள் அந்த லாஸ்ட் 3 ஓவருமே கிட்டத்தட்ட ஒரு 3 பேஸ் பவுலர் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பேஸ் பவுலர்னா குருணால் பாண்டியா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிட்ட போடுறாரு பாலை. அவ்வளோ ஸ்பீடாக அவர் வந்து ஸ்பின்னரா இல்லை ஃபாஸ்ட் பவுலரானே தெரியாத அளவு போட்டு நேற்று உண்மையாகவே அந்த கடைசி 3 ஓவர் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்சிபியை வந்து காப்பாற்றிச்சு. இங்கே தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது அப்படின்றது கரெக்டான ஒரு விஷயம். சரி, நேற்று மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்க போகிறோம். பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு? ஸோ நம்ம டைரக்டர் அதை காட்ட போறாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ யார் கரண்ட் பொசிஷனில் யார் டாப்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா, டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு லாஸ் இல்லைங்க, ஒரு டீம் தான் தோக்காத டீம் அப்படின்னா அது டெல்லி கேபிட்டல்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் நம்பர் 2ல இருக்காங்க. ஆர்சிபி நேற்று வின்னோட சேர்த்து நம்பர் 3rd பொசிஷன்ல இருக்காங்க. பஞ்சாப் இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே கூட ஆட போற பஞ்சாப் 4th பொசிஷன்ல இருக்காங்க. கேகேஆர் அவங்களும் இன்னைக்கு இப்போ ஆடிட்டு இருக்காங்க கரண்டா, ஆனால் 5th பொசிஷன்ல இருக்காங்க. லக்னோ அண்டு கேகேஆர் தான் இப்போ மேட்ச் போயிட்டு இருக்கு. 5th and 6th இப்போ மோதிட்டு இருக்காங்க. ஆனால் 7th 8th 9th 10th இவங்கெல்லாம் பலந்துன்னு கொட்டை போட்ட அணிகள் அப்படி சொல்லக்கூடிய பயங்கரமான பிரில்லியண்டான ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்களுடைய நிலைமெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வேணா கேம் சேஞ்சஸ் இருக்கும்.